ஆம்பளை அந்த எடுத்து வரலாம். ஆமா மீசல்ல ஆமா ஒட்டிக்காரு எங்க மாமா பிச்சாண்டிக்கிறார் அவர் மேல கை வை. போ நீ போ நான் பாத்துக்கிறேன். ஐயோ தாங்களே தாங்களே இறக்கி வச்சு போடியே. ஏய் நாராயணா போட வாங்கிட்ட வந்தா இன்னும் மேல கை வைக்க வேணா அடிக்கிறீங்களா? போ உள்ள போ நான் பேசிக்குவோம். ஆனா வா உன்னை தூக்கிட்டு வந்துட்டு நீட்டா என்ன மயிரா ஏய் வாங்கட்ட இல்ல கல் எடுத்து மூஞ்சில வச்சுட்டு ஓடிக்கினே இருப்பேன் நம்ம. அடிக்கிறோம் ஏன்டா சிரிக்கிற? கையால வச்சிருப்பேன் கையால அடிக்கல சாட்டியால அடிச்சா ஆமா கட்டி பாட விடு இருக்கிறதா இப்ப கேட்கல அங்க பீக்கர் ஆமா வைக்கிறமா வணக்கத்தை வைக்கிறேன்ட்டா. நான் ஒரு பொண்ணு வந்திருக்கிறேன். ஆமா பொண்ணு வந்துக்கிறேன் எடுத்து பெரியாசத்துல கூட ஆட்டிக்க ஆத்திட்டோம். ஏ பொண்ணுடா. அட பொண்ணுடி யாரடா டீ போட்டு பேசுற? நீ எதுக்கு நீ டா போட்டு பேசுற? நானே எடுத்துறேன். என்னையா டா போட்டு பேசுற நீ? நான் பேசலாம்டா. நான் பேசலாம்டி. என்னடா? நானும் கொடுப்பேன் நீயும் கொடுக்கணும். மரியாதை கொடுத்தா மரியாதை வரும். நாராயணா கவுத்தா திரும்ப எங்க போறவா? தூக்க மாட்டிக்க போறேன். கவுத்தா முடியாது உங்களுக்கு. எதிரில புளிய மரங்குது வர பட்டாவடக்கடா பொறம்போக்கு மரத்துக்கு போக சொல்லிட்டா யாரடே? இங்க எங்க இருக்குது பொறம்போக்கு மரம்? நான் ஒரு பொண்ணு வந்திருக்கிறேன். ஆமா உங்களுக்கு எதுவும் வாயில கிளம்பலையா? புத்து கிளம்பும் வச்சு அடிச்சிக்கோ. நல்லா பாடுவீங்களா? அருமா பாடுவோமா? பாடுல வந்து போட்டா வாயாலே பாடுவீங்களா? இல்ல 2023 வரைக்கும் வாயால பாடி இருந்தேன். இந்த 2024 எப்போ கருமம் போறது அப்ப சூத்தால பாட ஆரம்பிச்சிட்டேன். பாடுறடி பாடு இல்ல பாடுறேன் பாடுவா. பாடு மாமா பாடு. பாட்டுமா சரி ஆடு. ஒரு அம்மி அம்மி அம்மி
என்னடி மாமா ஓ எனக்கு இந்த பாட்டில் பிடிக்கலங்க. அப்பயே நினைச்சேன் நான் முழுசா வாங்கிடலாம் நான் நிறையா வாங்கிட்டேன் பாட்டில இந்த பாட்டுடா சுத்தமா டா போட்டேன்னா மறுபடியும் டீ போடுவேன் நான் மரியாதை பாட்டு கொடுத்தா பிடிக்கலங்க. ஓ அப்படி போ என்னதா ஏன்னா ஆ பொண்ணு வந்தது ஆமா உன்னால படி வைக்க முடியல. கட்டுக்கால் இல்லடாங்க அதுக்கேத்த கனெக்ஷனு ஆ. லைனு ஆ. நீ சுவிட்ச் ஒழுங்கா போட. 7 வாரம் வந்துறாரு பாரு இவர் படி வை பாருப்பா. ஏய் ஓ ஆளை பார்க்க கூடாது என் வேலையை பார்க்கணும். எப்பா பாத்து போறான். இந்த இருட்டுல போ பள்ளி மட்டும்தான் தெரியும் வெள்ளையா இன்னைக்கு தெரியுமா கலர் கலரா போட்டு வந்தா இன்னைக்கு தெரியுமா இந்த கலருக்கு உங்க அம்மா எட்டு வந்து என்கிட்ட விட போறா. நான் அது மாதிரி உங்ககிட்ட சொல்லலையே அப்ப ஏன் கேக்குறீங்க? இல்ல அந்த அம்மா கலரா வந்துக்கிற கரியர் இந்த கலருக்கு தான் உங்க 2 பேர் பொண்டாட்டியும் பின்னாடி சுத்துறாங்க. சுத்துவாங்க நீ ஒண்ணா வச்சிரு பாப்பா யார் எங்க கூட மனசு சுத்துவாங்க டக்கவா வந்து நீயே வந்தா வரக்கூடாது இப்போ வரோம் நான் எத்தனை வந்துருவேன் எவனா இருந்தாலும் உங்க யார் சொல்றது கூட உங்களே இல்லைங்க உங்களே இல்ல உங்களை கேட்கல. யாருக்காக சொல்லி எத்தனை பேச மிருதங்க அடிக்கிறான் அவனு கேட்டான். மிருதங்காரன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி தான் ஐய் நான் வைக்க வேண்டாம் போடா உள்ள போடா சொல்லு 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 மச்சான் நல்லா இருயா? ஒரு மயிறு வேணாம் மாதிரி மச்சான் கடலாக்கார மேல எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க நீ பாடின பாட்டு என் முண்டாட்டி ஏன்னு சொல்லுது உங்க பின்னாடி சுத்தி தெரியுமா அன்னைக்கு குண்டானத்துக்கு போயிட்டேன் சாக்காலுக்கு போது தொடப்படி வச்சு பின்னாடி எப்ப வருவான்னு ஏன்னா பொண்ணுக்கு அந்த பாட்டு பிடிக்கல. நான் பாடுறேன் நீ உள்ள போ. இப்ப மொட்டை ஆம்பளே கிடையாது. எங்க போன பாப்பா ஓரம் போ. பாப்பா ஓரம் போ. பத்துல பேன தூக்கி நேத்துறடா. பாப்பா இரு பாப்பா பத்து நிக்கும். இவர பாப்பா தான் ஒரு யார் பார்த்தாலும் கேட்டு பாரு. நான் பாடுறேன். என்ன கவனி ஏய் உள்ள போடா. நான் உள்ள போவேன் யாரு பெயில் எடுக்கிறது ஏய் உள்ள போடா. இந்த பாப்பா வரணும் கொல்ல பாப்பா. இந்த பாப்பா வராது பெரிய பாப்பா கொல்ல. பாடுறான் கம்முனுறான். கம்பல் தானே நீ போ. பொம்பளுக்குள்ள பாத்துன்னு வா ஒண்ணு வேற ஒண்ணு கிடையாது. பள்ளி மட்டும் தான் வெளியா இருக்கும். தீரு தீரு. தீரா. யாரு தேக்கிறது? உங்க அம்மால தான். தம்பா வரையில உங்க எத்தனை கோயில கட்டி முத ஒரு கல்லி வைக்க முடியுமா என்னது? கோயில கட்ட போறாங்க என்னடா என்னது? என்னடா என்னன்னு கேட்டேன் உன்னை. கோயில கட்ட பாட்டு மாத்திரம் என்னன்னு கேட்டேன். அளவு அளவு போட்டு இப்படி போடு பெருக்கு இப்படி போடு. ஏய் உன் பொண்ணு என்னன்னு கேட்டேன். இப்படி வா. என்னடா இப்படி வர. ஏய் ஏய், என்னன்னு கேட்டேன். கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல அஞ்சல உனக்கு கோயில கட்டி கும்பல போற நெஞ்சில நெஞ்சில என்ன நீ அப்படிதான்டா பண்ண. காது காது ஓடி ஏறு. நான் எங்கேதான் நிக்கிறேன். கேளு. ஓ, நான் உன்கிட்ட வந்தனா சொல்லு நான் உன்கிட்ட வந்தனா அந்த கவர் நீட்டு பத்தாதுடா நீ அனுப்புற ஆள் சரியில்லடா நீட்டு ஓட்டு பத்தாது மாட்டி காட்டுறேன் ஹரி வட்டா போட்டு காரி நீ வாழ ஏய் இப்படி கேட்டா அடிக்கிற. என்னடா பாட்டு பண்ண என்ன கேட்டா
இருக்குது ஓ கீழே தர சில்லுன்னு தண்ணி ஊத்தி படி வைக்கிறேன் நாராயணா ஓ அவன் பாட கடைசி பாச பார்த்து தூக்குங்களா பாடையா இருந்தா ஏன்னா பாடைய கட்டின்னு எனக்கு ஏன்னா பொண்ணு ஆடிட்டு ஆடிட்டு இல்ல கலெக்ட் ஆடிட்டு போய்க்குது எங்க பாத்ரூம் பாத்ரூம்னா ஒன் பாத்ரூம்டா ஒன் பாத்ரூம்னா இன்ட்ரோல் இன்ட்ரோல்னா அதுனா சிறுநீர் கழிக்க போகிறாங்க சிறுநீர்னா யூரின் பாஸ் பண்ண போய்க்கிறா யூரின் பாஸ் பண்ணனா அதுக்கு மேல எங்களுக்கு தெரியல ஏண்டா ஒதுக்குப்புறமா போய்க்கிறாங்கப்பா ஒதுக்கு போறமானா இதுக்கா போகிறாங்க இருத்துக்கானா அதுக்குதான் எதுக்குதான் அதுக்குதான்டா உச்சா போய்க்கிறாங்கடா குடிச்சானா என்ன தாண்டா விளக்காண்டா நீங்களா பெரிய மனுஷனீங்களா ஏங்க கம்முனு இருங்க அப்துல் கலாம் பேரன் இப்ப விளக்கம் சொல்ல போறேன் கேளு அப்துல் கலாம் பேரன் நீங்க சொல்லுங்க விளக்கம் ஏய் ஏன்னா சபையில எப்பேற்பட்ட சபை எப்பேற்பட்ட சபை பெருத்து நாடக சபை இதுல ஒரு பௌந்தமா அடக்கோடக்கமா பேசணும் ஒரு மணி நேரம் பேசுறது கூட என்னடா ஏண்டா வாய்க்கு வந்தாலும் பேசுறீங்க சரி நீ பேசு அம்மா ஆடிவிட்டு ஆடிவிட்டு இப்பொழுது எங்கே சென்றிருக்கிறார்கள் என்றால் வரேன் இரு. எங்க போகிறாங்க இப்போ எதுக்கு கௌரி எடுத்து தூக்கு மாட்டிக்கு போறேன் ஏய் அம்மா ஆடிவிட்டு ஆடிட்டு இது மாதிரி தூய தமிழ்ல பேசணும் தூய தமிழ் அம்மா ஆடிவிட்டு ஆடிவிட்டு இப்பொழுது எங்கே இடைவெளிக்கு சென்றிருக்கிறார் என்றால் என்றால் மூத்திரமைய போய்கிறார் ஏய் இதாண்டா தூய தமிழ் போறன்றது ஒரு பவுந்தமான அதான் தூய தமிழ் சொல்லுப்பா ஓ அன்னைக்கு சொல்லிங்க அந்த ஒரு கதை என்னமா அதங்க சொல்லுப்பா நீ துரோகம் பண்ணிட்டாங்கடா எங்க ஊர்ல என்ன நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் யாரு உனக்கு துரோகம் பண்ணி இங்க உட்காந்துக்கிறான்ல யாரு உனக்கு எங்க பஞ்சாயத்துக்காரரா எங்க ஊர் பஞ்சாயத்துக்காரர் துரோகம் பண்ணிட்டாங்கடா என்னடா பஞ்சாயத்துக்கு துரோகம் பண்ணிட்டாருன்றா ஆமாண்டா என்னாச்சு எங்க அண்ணன் வருத்தவன் ஆமா தம்பி செம சொத்து எங்களுக்கு என்னடா சொத்து வச்சுக்கிறீங்க செம சொத்துங்க செம்ம சொத்துனா ஒரு 20 ஏக்கர் இருக்குமா அதெல்லாம் ஒரு சொத்தாடா டேய் ஒரு 100 ஏக்கர் அதெல்லாம் ஒரு சொத்தா ஒரு 500 ஏக்கர் ஏய் அதெல்லாம் ஒரு சொத்தா அம்மா நாடா சொத்துலே சொல்லடே ஒரு கூரை வீடு ஒரு தென்னை மரம் ஒரு போர்வை ஒரு பசுமாடு எங்க அப்பா அம்மா சம்பாதி பெரிய சொத்து அம்மா சொத்து சம்பாதி வைக்கிறாங்க பாருடே பெரியவங்களா பார்த்தாங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களே சொல்லு இந்த பங்கு பிரிச்சுன்னு எங்க அண்ணன் பார்த்தா ஏய் நம்ம சொத்தை பிரிக்கிட்டானா பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க யாரு உங்க ஊர் நாட்டாம ஒருத்தன் பிடிச்சாரா ஆமாங்க உங்க நாட்டாமக்காரங்க வந்துட்டாரா எங்க ஏகரா காட்டாம ராமூர்த்தி பிரிச்சு விட்டு வந்துட்டாருங்க என்னடா பஞ்சாயத்துல பார்த்து பிரிச்சாங்க பார்த்தாங்க டேய் யாரா சின்னவண்ணா நான் தாங்க சின்னவன் போய் கும்பிட்டான் அண்ணனுக்கு ஊரை விட்டு பிரிக்கிறாங்க எது பேருக்கு செவு இருக்குதோ செவுத்துக்கு கீழே அண்ணனுக்கு செவுத்துக்கு மேல உனக்குடா கூரை எனக்கு கொடுத்துட்டாங்க ஆமா கீழே அவனுக்கு கொடுத்துட்டாங்க சரியா போச்சு நல்லதுடா அப்படியே பெரியவனு போட்டாங்க எவன்டா பெரியவன் அவன் போனான் ஏய் தம்பிக்கு இது மாதிரி வேணா ஏத்துக்கணும் நான் எது சொல்ற மாதிரி ஏத்துக்கணும் ஆமா பசுமாட்டை தந்து விட்டேன் ஏய் பசுமாடு பின்னாடி இருக்கிறது பூரா உனக்கு யாருக்கா அண்ணனுக்கு அண்ணனுக்கு எனக்கு எதிர்பார்க்க முன்ன சரி அது பாச்சு ஏய் நீ வாடா அண்ணன் ஏய் அண்ணன் வாவு ஏத்துக்கனா உனக்கு வெச்சிட்டாச்சு ஆமா போர்வை உனக்கு காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள வா பையன் எங்க அண்ணனுக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் எங்க அண்ணன் பையன் அதுக்கு நான் ஏத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தென்னை மரத்துக்கு போனங்க டேய் இதா எங்க அண்ணனை கூட்டாங்க உனக்கு மேல் பகுதி உனக்கு உன் தம்பிக்கு கீழ் பாக்கிறான் ஆமா சின்னவனாசா இதப்பா முடிஞ்சது அப்புறம் ஏன்டா தாங்க வந்த ஏன்டா அழுவுற டேய் அழுவுற என் ஊட்டமாக ரொம்ப காயலாங்க எங்க அண்ணிக்கிட்ட போய் அண்ணி உன் ஓப்படியாவுக்கு ரொம்ப காயலாவா இருக்கிறான் இல்ல ஓப்படியான்னு சொல்லுவாங்க இருக்குது கேளு அது அப்பது கதைடா இப்ப பேசு ரொம்ப காயலா வைக்குது ஒரு 1/4 லிட்டர் பால் கூட அவ வந்து நான் பாகத்துல இருக்கிறத கேட்க கூடாது அதுக்கு மாட்டுக்கு பில்லி போறது நானு முன்ன ஆமாங்க ஆமா பில்லி போறது நானு முன்னதானே இருக்குது தவிடு வைக்கிறது நானு முன்ன அதை புடிச்சு காட்டுறது நானு எல்லாம் நானுங்க
அவ பால் கறக்குறது சாணி கோமியத்து கூட போய் வித்துடுறாங்க. சரியா போச்சு. ஆனா அதான் பின்னாடி பார்க்க அவங்களுக்கு தான் செல்லுவா. கேட்டா தொடப்பு கட்டல அடிப்பா அடிப்பா. சங்கமாங்க பொட்ட பையா ஏமாடி பையா ஏங்க அவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க என்ன ஆமா பஞ்சாயத்து தலைவரை கேட்டாதாம்மா அது பிரச்சனை முடியும். நாங்க என்ன பண்ண என்ன முடியும்? கேட்டாங்க ஆமா. சரி விட்டா காத்து மழை அடிக்குது அட்டிக்குது. எங்க அண்ணன் எங்க அண்ணி உள்ள தூங்குறாங்க அடக்கமா நானே என் முன்னாடி கூரை மேல பூர ஓட்டி தாச்சா ஊருக்காயனா டேய் ஒண்ணு இந்த மழை நாள் ஒதுங்குறா என் பாகத்துல நீ வரவே கூடாது. பெரியவங்க பார்த்து பஞ்சாயத்து பிரிச்சாங்க உன் பாகத்துல நீ ஏத்துக்கணும்ல நான் ஓடுனா அங்க வந்தா என்ன கேளு நீ. சரி அப்படி போ குளிரும் காய்ச்சலும் சொல்ற மாட்டேங்குதுண்ணே எனக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு இரவு எனக்கு இந்த போர்வை குடியனா சரிண்ணா சொன்ன அவன பார்த்தாங்க அம்மாலே உன் மொண்டாட்டி கொண்டாட்டி இன்னும் உன் போ அப்படி இப்படியா மாணவரே இறங்குறான். காலையில 6 மணி சாயந்தரம் 6 மணியோட டியூட்டி முடிஞ்சு போச்சு. எவன்டா காலைல போர்வை போட்டு நானா இந்த போர்வை உழக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில 6 மணில எடுக்கிறது போர்வை சித்திரை மாசம் வரைக்கும் போத்துக்கினே படுக்கிறது வேலைக்கே போறதுல போத்துங்க போற பிரிவாச்சு. ஆமா எம்மா வேறு கூட வரட்டும் அப்படியே போத்திக்கு தான் படுக்குது. சரி இப்படியே இருந்துட்டான். தென்னை மரத்துக்கு வந்தாங்க தண்ணி வைக்கிறது நான் தண்ணி ஊத்துறது. ஓ வேகாடு உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. வேக்காடா பிரிவாச்சியா பிரிவாசி சும்மா இருக்கலாமா? உடனே தண்ணி ஊத்துறது நானு அதுக்கு மருந்து வைக்கிறது நானு அது அணை கட்டுறது நானு அதுல ஒரு மட்டை உண்டா கூட எடுத்து வருது. ஏன்னா கோயில் திருவிழா நடக்குது ஒரு தேங்காய் கொடுங்க எடுத்து வராண்டா செருப்பா கைய வச்சா என்ன கேளு பார்த்தா நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கார துரோகம் பண்ணிட்டாங்க. எசால வந்தாங்க எங்க சாமியார் கிட்ட குறி கேட்க இதுக்கு எதுனா முடிவு சொல்லணும். நம்ம ஐயாங்கிற பேரு சிவாயா மாதிரி மன பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்க என்ன ஆமாங்க சொல்லு யாருக்கிட்டும் வேலை கொடுத்தோட அண்ணன் உள்ள இருப்பான் அண்ணன் அண்ணியும் அப்ப போய் கூரை விட்ட நீ பிடிச்சுக்கிட்டான் கரெக்டா சித்திரை மாசம் நல்லா வெய்ய காயுது பிரிக்கத்தான் சொன்னாரு. நான் வத்துக்கு வச்சு கொளுத்துட்டேன் ஊராரு கூட ஓடுறாங்க. ஏன் ஓடுறா என் மேல் பாகம் நான் கொளுத்துவேன் பிரிப்பேன் எவனும் கேட்க ஒரு உள்ள எடுத்து பத்தி பண்ணி வந்து ஓடியாரு. உடனே அப்பா நம்ம சாமியாரு நல்லா நம்மளுக்கு கைகாரியம் பண்ணிட்டாரான் நினைச்சிட்டேன். ஒண்ணு முடிஞ்சது பெட்ஷீட்டுக்கு வந்தேன் எப்படி நான் கேட்டேன். காலையில 6 மணில சாயங்காலம் 6 மணி கரெக்டா 5:30க்கெல்லாம் பெட்ஷீட் தண்ணியில் தோசி வச்சிடறான். சாயந்தரம் 5:30 மணிக்கெல்லாம். ஆமா நான் போவது உங்க அப்பா இந்த சாணி காய்ச்சி தண்ணியில் முக்கி வச்சிருக்கு என்னடா கேக்குறது என் உபயத்துல நான் 5:30 மணிக்கு மேலதான் நீ மேலதான் உபயம் 6 மணில இருந்து நான் கைய வச்சேன்னா வச்சுட்டா கரெக்ட் தான் எப்பா அதுக்கு தான் இந்த பூஜைகளுக்கு ஒன்னே செட்டு போட்டு விடலான்னு. சரி அப்புறம் உடனே பசுமாட்டுக்கு வந்தாங்க எப்போ உங்க அண்ணி பால் கறக்குதுன்னு பாரு அதுமே டைம்ல போடான்னு கரெக்டா கறந்தாரு. சாமியார் சொன்னாரு இது பூரா. ஆமா எடுத்து போன ஒரு சிம்ப விட்டாலும் எதுரா விட்டது வருவாதா 2 பல்லு ஒரு கை முடிச்சு ஊராரெல்லாம் கூப்பிட்டாங்க பஞ்சாயத்து வச்சாங்க. என் பாகத்துல அடிப்போம் உதைப்போம் எது ஒண்ணு பண்ணுவோம். என் பாகத்துல பாகத்துல வந்து கை வச்சுனா கேளு. தென்னை மரத்துக்கு வந்தாங்க உங்க அண்ணன் எப்ப தென்னை மரம் ஏரிய பறிப்பான்னு பாரு உச்சியில ஏறும்போது அடியில வெட்டுறான். அவன் என்ன ஒன்னாலும் கேட்கட்டான் என் பகுதி நான் வெட்டுறேன். எப்படியா இது சாமியார் சொல்றாரு. இது பூரா சாமியார் சொல்லி விட்டாரு. ரொம்ப புண்ணியவாளம். ஆமா கைபாலனா இருந்திருக்கு. ஏங்க அம்மா 1 வருஷ காலமா பூரா ஆண்டு அனுபவிக்கலாங்க. மரத்தை வெட்டிட்டேன் வெட்டடா உண்டா மேல இருந்து தபால்னு அவன் இப்ப பெட்ல இருக்கிற 6 மாசம் ஊராக்கா அதுக்கு தான் போய் அந்த எதுக்கு வந்தான் வேண்டிக்கிறேன் பெறாத்தினிக்க சாமியார் சொன்ன ஐடியா வேண்டி தொண்டு போட வாரிமா வந்து அம்மா வந்து அப்புறம் பாப்பவா
வாங்க வாங்க வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. நான் அம்மா வந்திருக்கிறேனே. அம்மா வந்துருக்க சைலண்ட் பேசாதேமோ. குழந்தைய தான் வச்சுக்கிறிய, குழந்தைக்கு பாலுகளை கொடுத்தா அப்படி என்ன தூங்கி வைக்கிறது? ஆயா வடம் பால் குடுக்குதே. ஆயாவா உங்க? ஆனா கூத்தா நாடகம் தெரியுது, கூத்து வச்சுக்கிறாங்க, குழந்தை தூக்காரம் தெரியுது. அதுக்கு எதுனா சாப்பாடு கொடுக்கணும் திடீர்னு அதுதான். ஆமா அது அது அவங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் சொல்லிருக்கேன் நம்ம. சொல்லண்டா இந்த ஊர்ல சொன்னா வச்சுக்க. குழந்தைய கையில இட்டாரோம்னா காலையில என்ன பண்ணணும், நல்லா மிளகாத்தூளை நல்லா ஒரு நல்லா உப்பு போட்டு ஒரு 6-7 உருண்டையை வெயில்ல காய வச்சிடணும். எப்பெல்லாம் அழுகுதோ ஒரு ஒரு உருண்டை இப்ப காய வாயில கொடுத்தோம் கம்முன்னு உட்காந்து. வணக்கம் வணக்கம். அம்மா வந்துருக்கு. அம்மா வந்துருக்கு. அம்மா யாரு? எப்படி இருக்கீங்க? அம்மா தெரியுமா? அம்மா யாரு? நீ என்ன ஊரு? நீ ஊம்புல அம்மனா, முட்டாள அம்மனா, இந்த பனவெறி அம்மனா, தொண்டை மாறியா தாவா? இல்ல ஊம்பலாமண்ணா. சின்ன போடா மாரியா தாவா? எந்த இல்ல ஆத்தா? தொண்டை மாறியாதாவா? போய் பொண்ணுடா. டேய் தொண்டை மாறியா தொண்டை மாரியா தானா? கோழி இங்க தாண்டி அம்மா இருக்குது. நீ யாரு அம்மா? எங்க இருந்து வரேம்மா? எங்க நாடு தெரியுமா? தெரியும் வணக்கம். உளுந்தூர்பேட்டை காட்டு நம்பில இருந்து வருது. அம்மா அங்க இருந்து வருது. என்ன பண்ணுது? இப்பதான் 10வது முடிட்டு 11வது போகுது. தாண்டிது இப்பதான். ஒண்ணும் கிடையாது. டோல்கேட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இட்னு வந்து. சத்தியலோகா. டோல்கேட்ல சப்பட்டா விக்கிட்டு அது. இது உப்பு உளுந்தூர்பேட்டை டோல் கேட்டு. இது தெரியுமா உனக்கு? இது விக்கிரவன் டோல் கேட்டு. ஆமா. அட இத்தாரேடா. எங்க நாடு தெரியுமா? சத்தியலோகா. சத்தியலோகம். சத்தியலோகத்தை உந்திரிப்பேட்டை டோல்கேட்ல 20 ரூபாய்க்கு சப்போட்டா 30 ரூபாய்க்கு சப்போட்டா வித்துன்னு இருக்குது. அம்மா சீப்பா போறீங்க? சப்போட்டாடா. சப்போட்டா பழமா? அது உண்மைதான். போங்க. எங்க வீட்டுக்கார் பேர் தான் பிரம்மதேவன். பிரம்மதேவன் கொண்டு நீ? பிரம்மதேவன்டா. உன்னை படிச்சவரு. உன்னையெல்லாம் படிச்சு விடுற எங்க வீட்டுக்காரரு. அது என்ன படிக்கும் போது எங்க அப்பா ராசிகள் எல்லாம் என்ன படிச்சவரா? ஆமாண்டா. பிரம்மதேவன் கொண்டாட்டியா? பார்த்தனே பிரம்மதேவன். அப்படியே வந்தாரு அவரு. ஆமாமா முந்தானத்து பெரும்பாசல பார்த்தமா. பெருந்தேசத்துல பார்த்தோம் முந்தானத்து. பெருந்தேவனா? அந்த பஞ்சு எந்த பிரம்மதேவன் சொல்ற? பஞ்சு கடையில பஞ்சு ஓட்டு உட்காந்துக்கிறான பெருந்தேவன். காரி முஞ்ச கங்காரு. பிரம்மதேவன் கடவுள்டா. நாலு மகன் அவருக்கு அப்ப ஒரு மகன் தாங்குது. 3 மகன் பெயிண்ட் அடிக்கிறாரு. வீட்டுக்கார் பேர் தான் சதுர்முக தேவன். ஆமா பிரம்மதேவன். அப்படி இருந்தாலும் என் பேர் தான் கலைவாணி. கலைவாணி என்று சொல்லக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆமா கல்வி ஆமா சொல்லி தர. ஓ நாவிலே உரைமடியான ஆமா கல்வியை போதிக்கும்படியான கலைவாணி அம்மன். ஆமா மக்கள் என்ன நாவல புறம் உட்காந்துக்கிறவங்க தான். நாவுல உட்காந்துருப்பாங்க. அப்படியே மூத்திரம் வந்தாலும் வாயில பெஞ்சிருவாங்க. உள்ளட நாவுல சரஸ்வதிடா. மக்களுக்கெல்லாம் நாவல் என்று சொல்லக்கூடிய. ஆமா ஏமா இல்ல என்ன பொருள் அந்த பொருள் புறம் பேசுங்கிற அவங்க நட்டா உன்னை இப்ப ஊமை ஆக்கிடுவாங்க. என்னைய ஊமை ஆக்கிடுவாங்க. பாட்டு கூட பாடுக்கிறேன். ஊன் சொல்றாயா மாமா ஊம்பா சொல்றாயா. அந்த புதுசா இவனே பாட்டு கட்டுறது போகுது. இவங்களுக்கு தானே பாட்டு. டேய் கல்வியை போதிக்க முடியாது. மக்களுக்கெல்லாம் கல்வியை போதிக்கும்படியான. ஆமா என் பேர் தான் ஆமா கலைவாணி. அப்படி இருந்தாலும் மன்னவரை பார்க்கணும். வணங்க வேண்டிய தெய்வத்தை வணங்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். சக்தி சக்தி என்று கோவில். சக்தி சக்தி என்று கோவில் சுத்தி சுத்தி வந்து உன்னை கத்தி கத்தி கதறுகின்றேன். முத்துமாரி அம்மம்மா சித்தி புத்தி தந்தருள்வாய் முத்துமாரி. கத்தி கத்தி என்று கோவில் சுத்தி சுத்தி வந்து உன்னை கத்திய கலருகின்றேன்.
ஆஹா. எசான நன்னர்களே ஆமா. கற்றோர் கற்றோர். கருணை உற்றோர் உற்றோர். நம்மள எல்லாம் பெற்றோர் பெற்றோர். தாய் தந்தைமார்கள் மார்களுக்கும். பெரியவர்கள் பெரியவர்களுக்கும். சிறியவர்கள் ஆமா. நாடக ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும். வணக்கம். ஆமா. மன்னவர் இருந்தா ஆ. பாத்துட்டு வா. சுவாமி கமலன் உங்க வீடு வந்து விட்டது. கடகாலோட வந்துக்குதா கோரம் வந்துக்குதா இல்ல இல்ல பக்கத்துல இருக்கிற முருங்க மரமும் மாடு ஏய், வந்துருக்கு. ஓ, எனது தேவி தேவி. கலைவாணி அம்மையார். வந்து விட்டதா ஆமாங்க. அருகிலே வர சொல் அம்மா, ஆ. மறுபடியும் உத்தரவு. ஓ மன்னா தேவி பாதம் போட்டி அண்ணா கலைவாணி தேவி ஏய், கலைவாணி ஏய், வணக்கம். எழுதி 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 ஐயம்மா. கலைவாணி அண்ணா ஓட்டோட்டமாக ஓடி வந்து ஆமா என்னுடைய பாதத்தில் வந்தபடியால் ஏ. மகராசியாக உலகம் புகழ ஏ. வாழக்கடவை எழுந்திரு அண்ணா ஒரு வார்த்தை கேள என் அழைத்த விதங்கள் என்ன அண்ணா என்ன அழைத்த சேதி இன்றைய தினம் ஆமா உன்னை சபைக்கு ஏ. அழைத்திருக்கிற சொல்ற கேள ஓய் மச்சான். தேவி தேவி. இன்றைய தினத்தில் எதற்காக அழைத்தேன் என்றால் என்றால் இந்த சத்திய உலகத்தில் ஆமா. படைக்கும் தொழிலை மோர் கொண்டு போய் ஏய், நாம் செய்தாலும் செய்து போது. உலக மக்களுக்கு கல்வியை நீ போதித்தாலும் அரக்கர் பயம் ஆமா. அற்று போச்சு அத சொல்லுங்க. ஆ? இன்ற தினத்திலே ஆமா அரக்கர் பயம் சிக்காரவே கிடையாது. அற்று போச்சு அதனால அதனால் பஞ்சனைக்கு சென்று சென்று சதியும் பதியுமாக கொஞ்சி குழாவி இருக்கலாமா அதனால தான் உங்களுடைய இஷ்டம். உங்களுடைய இஷ்டம் போல மன்னா மன்னா தேவி, சந்தோஷமா? விதமாக பிரம்மதேவன சரஸ்வதி அம்மனும் அரக்கர் பயம் அற்றுவிட்டது இருக்க இக்கதை இப்படி இருக்க அது பரம கடவுளுடைய சாபம் பெற்று இதோ உமா மகேஷ்